இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. 21 பேரை அல்லது இந்த 25 பேரை சபாநாயகர் டிஸ்குவாலிஃபை பண்ணியிருந்தாரு, தகுதி நீக்கம் செஞ்சிருந்தாருன்னா இப்போ அடுத்த மாசமே இடைத்தேர்தல் வருதுன்னா அவங்க போட்டி போடலாம். அதுக்கு ஒன்றும் தடை கிடையாது. மற்ற 4 பேருக்கான ஒரு நடவடிக்கைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் அவர் வந்துட்டு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இனிமேல் ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க ஒன்றும் எலெக்ஷனில் நிற்கிறதெல்லாம் நீங்கள் தடுக்க முடியாது. ஒரு எம்எல்ஏ எந்த கட்டத்திலையும் தான் பதவியை ராஜினாமா செய்கிற உரிமை இருக்குது. டிஸ்குவாலிஃபிகேஷன்றது நீங்கள் பதவியை பறிக்கிறது தானே, அதை தானே வந்து அவர் பறிச்சுக்கிறாரு, தான் பதவியை தானே பறிச்சுக்கிறாரு. அதுக்கு என்ன நீ தண்டனை கொடுப்ப? 4 பேர் மேலே வந்துட்டு கோர்ட்டில் கேஸ் வேற போட்டிருக்காங்க. அதெல்லாம் இவங்களும் கேவியட் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது வந்து இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றுமே ஆகாதுங்க. இதுக்கெல்லாம் போய் தண்டனை கொடுக்கணும், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா நீ கேட்கவே முடியாது. நீ அப்படி கேட்குற, அவன் பணம் வாங்கிட்டானா ப்ரூஃப் பண்ணாமல் போய் நீங்கள் நிற்க முடியாது. ஏதோ விளையாடி பார்க்குறாங்க, அவ்வளோ. பின்னால் யார் இருக்காங்கன்றது எல்லாருக்கும். விஜயபாஸ்கர் தினந்தோறும் ஒரு ஆலோசனை கூட்டத்தை எங்கோ ஒரு இடத்துல நடத்திக்கிட்டே இருக்கார். அவர் இன்னைக்கு போவார், வெளியில் போவார், நாளைக்கு போவார், ஆதரவாளரோடு வெளில போவாருங்கிறது அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கு. அவர் பாதை தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறார். அவர் விஜய் கட்சிக்கு தாவேகா போவதற்கு பெரிய அளவில் முயற்சி செய்தார். இந்த முயற்சி பலனளிக்கவில்லை. விஜய் அவரை சேர்த்துக்கொள்ள மறுத்துவிட்டார். திமுகவோட போனால் அது பொருத்தமானதாக இருக்கும். ஏன்னா குட்கா வழக்கு புகழ் மன்னன் விஜயபாஸ்கர் என்ற வார்த்தைக்கு வார்த்தை பேசிய MK ஸ்டாலினும் அவருடைய தளபதிகளும் வழிமேல் விழி வைத்துத்தான் காத்திருப்பார்கள் விஜயபாஸ்கர் போன்றவர்களை கட்சியில் சேர்த்துக் கொள்வதற்கு. யாரெல்லாம் வந்து மிக அதிகமாக ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானார்களோ, மிக அதிகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தப்பட்டதோ அவர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு திமுகவில் இருக்காங்க. பிஜேபியில் எப்படி ஊழல் எங்கே வேணால் ஊழலில் பண்ணிட்டு பிஜேபிக்குள்ளே போனால் வாஷிங் மிஷினில் போட்டு துவச்சி எடுத்து சுத்தப்படுத்தி அயன் பண்ணி வெளியில் கொடுத்துட்றாங்களோ, திமுகவில் நீங்கள் போனீங்கன்னா வாஷிங் மிஷின்லாம் கூட போடுறது கிடையாது. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் சேர்ந்தீங்கனாலும் நீங்கள் புனிதராகி விடுவீங்க, புனித பசுவாகி விடுவீங்க. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபேண்டம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்படைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய மூத்த உதவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வுத்த பல்வேறு கேள்வி முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள். வணக்கம் சார். வணக்கம். 25 எம்எல்ஏக்கள் டிவிகேக்கு ஆதரவாக சட்டமன்றத்தில் வாக்களித்ததில் நடவடிக்கை என்ன அப்படிங்கிற 21 பேருக்கான மன்னிப்பு கடிதம் எடப்பாடி அவர்களால் கொடுக்கப்பட்டது. அதை சபாநாயகரும் இன்று வந்து காலம் தாழ்த்தாமல் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே சொல்லிட்டார். அந்த விஷயத்தை 21 பேருக்கும் அவர் கொடுத்ததை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோன்ட்டாங்க. மற்ற 4 பேருக்கான ஒரு நடவடிக்கைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் அவர் வந்துட்டு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இனிமேல் ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க ஒன்றும் எலெக்ஷனில் நிற்கிறதெல்லாம் நீங்கள் தடுக்க முடியாது. அதெல்லாம் வந்து சட்டத்தில் இடம் கிடையாது. அது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பார் என்னன்றதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல. பட் அது நடவடிக்கை என்பது வந்து அவங்க கட்சியிலேருந்தே ராஜினாமா செய்த பிறகு அங்கேயே அது வந்து முற்று பெற்று விடுகிறது. நீங்கள் கட்சி தாவல் தடை சட்டப்படி ஒருத்தர் தண்டிக்கப்படுவர் கூட தேர்தலில் நிற்பதை அதை தடுக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த 21 பேரை அல்லது இந்த 25 பேரை சபாநாயகர் டிஸ்குவாலிஃபை பண்ணியிருந்தாரு, தகுதி நீக்கம் செஞ்சிருந்தாருன்னா இப்போ அடுத்த மாசமே இடைத்தேர்தல் வருதுன்னா அவங்க போட்டி போடலாம். அதுக்கு ஒன்றும் தடை கிடையாது. அதனால எந்த நடவடிக்கையும் சபாநாயகர் ஒன்றும் எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்போ அப்பாவு விஷயத்துல வந்து இன்பதுரை வெற்றி செல்லாதுன்னு உயர்நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தது. என்ன விளைவு அதுக்குன்னு கேட்டிங்கன்னா பென்ஷன் மட்டும் கிடைக்காது, வேற ஒன்றும் கிடையாது. இன்பதுரைக்கு பென்ஷன் கிடைக்காது, அவ்வளோதான். அதே எண்பதுரை வந்து 2 டேர்மில் இருந்திருந்தாங்கன்னா முன்னால் இருந்த டேர்முக்கான பென்ஷன் கிடைக்கும். ஒரே பென்ஷன் தான், பட் அவரோட டேர்ம் வந்து அந்த ஒரு டேர்மாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ சபாநாயகர் வந்து இந்த 4 பேர் விஷயத்தில் என்ன தீர்ப்பு, என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் எனக்கு புரியல. உண்மையிலே எனக்கு புரியல. யாராவது சட்ட நிபுணர்களை தான் அதை கேட்கணும், இல்லை சபாநாயகர் தான் விளக்கணும். அதில் அவங்க தான் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்களே, என்ன நடவடிக்கை எடுப்பாரு? ராஜினாமா பண்ணிட்டு அவங்க கட்சியிலே வந்து சேர்ந்துட்டாங்க. அது ஒன்று. உங்கள் கட்சியிலேயே சேர்ந்துட்டாங்க. அவங்க சேர்ந்தாலும் சேராட்டியும் ஒன்ஸ் ரிசைண்டுன்னா ரிசைண்டு. ஒரு எம்எல்ஏ எந்த கட்டத்திலையும் தான் பதவியை ராஜினாமா செய்கிற உரிமை இருக்குது. டிஸ்குவாலிஃபிகேஷன்றது நீங்கள் பதவியை பறிக்கிறது தானே, அதை தானே வந்து அவர் பறிச்சுக்கிறாரு, தான் பதவியை தானே பறிச்சுக்கிறாரு. அதுக்கு என்ன நீ தண்டனை கொடுப்ப? லாஜிக்கே இல்லையாங்க. அந்த 4 பேர் மேலே எந்த அடிப்படையில் சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க முடியும்? ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது. அவன் தான் ராஜினாமா பண்ணிட்டாங்க. அதனால இவர்கள் இது வந்து எதை அவர் என்ன மீன் பண்றாரு ஸ்பீக்கர்னு எனக்கு தெரியல. எடப்பாடி கொடுத்த கம்ப்ளைண்ட்டை உடனடியாக எடுத்துக்கிட்டாங்க, ஆனால் நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் அவங்க ராஜினாமா கடிதத்தை கொடுத்தனா அதையும் முதல்ல ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எதற்கான தீர்ப்பை வந்து சொல்கிறாங்க. எனவே இந்த அளவுலேயே தப்பிச்சுதேன்னு பாருங்க. எனக்கு என்ன ஒன்றும் புரியலன்னா இந்த 4 பேர் மேலே ஒரு நடவடிக்கை நீ எடுக்க முடியாது. என்ன நடவடிக்கை எடுக்கும்?
அவன் தான் ராஜினாமா பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் தண்டனை பதவி போகுது. ஒன்று சபாநாயகர் பறிக்கணும், இல்லை அவங்களா ராஜினாமா பண்ணணும். அவங்களாவே ராஜினாமா பண்ணிட்டாங்க. தேர் எண்ட்ஸ் த மேட்டர். நாளைக்கு இடைத்தேர்தல் வச்சா கூட அவங்க நிற்கலாம், அதுக்கு ஒன்றும் தடை கிடையாது. ஏற்கனவே ஒரு 4 பேர் மேலே வந்துட்டு கோர்ட்ல கேஸ் வேற போட்டிருக்காங்க. அதெல்லாம் போறாரு, தூக்கி அடிப்பாங்க. இவங்களும் கேவியட் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இல்லைங்க, அது வந்து சுப்ரீம் disturb கோர்ட்ல பண்ணக்கூடாது. இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாதுங்க. நான் ராஜினாமா பண்ணவன போய் நீ வந்து இன்னொரு தேர்தலில் நிற்காதெல்லாம் சொல்றதுக்கு சட்டத்தில் இடமே கிடையாது. பணம் வாங்கிட்டானா நீ ப்ரூவ் பண்ணணும். அது சும்மா வந்து எப்படி, அதாவது வந்து நாடகம் ஆடுறது, நீதிமன்றத்தோட நேரத்தை வீணடிக்கிற வேலை. அந்த 4 பேர் வந்து தான் பதவியை ராஜினாமா பண்ணிட்டான். ஒன்ஸ் ராஜினாமா பண்ணுறதுக்கு அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ராஜினாமா பண்ண பிறகு அடுத்த தேர்தல் எப்போ நடந்தாலும் அவன் கண்டெஸ்ட் பண்ணுவான். இதுக்கெல்லாம் போய் தண்டனை கொடுக்கணும், அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா நீ கேட்கவே முடியாது. நீ அப்படி கேட்குற, அவன் பணம் வாங்கிட்டானா ப்ரூஃப் பண்ணு. ப்ரூவ் பண்ணாமல் போய் நீ அங்கே நிற்க முடியாது. சும்மா வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுலாம் பேச முடியாது. இந்த மனுவே முதல்ல உச்சநீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது எனக்கு தெரிஞ்சு. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ண முடியும்? அவன் ரிசைன் பண்ணியிருக்கான். ரிசைன் பண்ணவன் மேலே ஆக்ஷன் எடுத்து நீ கேட்க முடியாது. ஒருத்தன் எப்போ வேணா ரிசைன் பண்ணலாம். சொந்த காரணம் ரிசைன் பண்ணிட்டு போவான். வாக்களித்த மக்களுக்கு துரோகம் அது வேற. மாரலி பேசுற நீ, லீகலி அண்ட் கான்ஸ்டியூஷனலி எந்த நேரமும் ஒருத்தன் தான் பதவியை ராஜினாமா பண்ணலாம். ராஜினாமா பண்றதுல ராஜினாமா பண்ணுவதை எதுவுமே தடுக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட்டை நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு ராஜினாமா பண்ணக்கூடிய உரிமை தனியார் நிறுவனத்திலோ, அரசிலோ, நீதிமன்றங்களிலோ, சட்டமன்றத்திலோ எல்லா இடத்துலையுமே தான் இருக்குது. முத நாளும் பண்ணலாம், எப்போனா பண்ணலாம். நீங்க அது எப்படி நீ தடுப்பீங்க? அதனால இது தேவையற்ற ஒரு வாதம். இவங்க ஏதோ விளையாடி பாக்குறாங்க, அவ்வளவுதான். பின்னால யார் இருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். 18ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றம் கூட இருக்கிறது. ஆமா, அதிமுகவினுடைய சட்டமன்ற தலைவரும் கொறடா தேர்ந்தெடுக்கிறதுலயும் வந்துட்டு இன்னும் ஒரு உறுதியான நிலைப்பாடை வந்துட்டு எடுக்கல சபாநாயகர். அதுக்கும் எனக்கு வந்து அலுவல் ஆய்வுக்குழுவினுடைய ஆலோசனை பரிந்துரையில தான் இருந்துட்டு இருக்கு. அதையும் நான் இனிமேல் தான் செக் பண்ணிட்டு சொல்லணும், அதுக்கு நான் டைம் எடுத்து தான் அறிவிப்பேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். இல்லை இப்போதான் குரூப் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. எடப்பாடி தரப்பு தான் உண்மையான அதிமுகன்னு தெளிவாயிடுச்சு. அதனால் அதில் ஒன்றும் அவங்க விளையாடுறதுக்கு விஷயம் இருக்குது எனக்கு தெரியல. எடப்பாடி தான் உண்மையான அதிமுகன்றது ப்ரூவ்டு. ஏன்னா சிவசேனா ஜட்ஜ்மெண்ட் படி பேரண்ட் பாடி தான், வெளியில் இருக்க கட்சி தான் தீர்மானிக்க முடியும். ரெண்டாவது அவங்களும் வந்து இப்போ மன்னிப்பு கடிதம் கொண்டு கொடுத்து எடப்பாடிகிட்ட கொடுத்து தான், வேலுமணி உள்ளிட்டவர்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்து தான் சபாநாயகர்கிட்டே வந்திருக்குது. எடப்பாடி தலைமை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ உண்மையான அதிமுகன்றது எடப்பாடி தலைமையிலான அதிமுக தான். வேலுமணி இவர் சி.வி. சண்முகம் தலைமையிலான அதிமுக கிடையாது. அதனால் அதில் ஒன்றும் சிக்கல் இருப்பது எனக்கு தெரியல. 47 பேர்ல 4 பேர் ரிசைன் பண்ணியாச்சு. 2 பேர் வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் இன்னமும் வந்து எடப்பாடி அவர்களை சந்திக்கவே இல்லை. ஒன்று சி.வி. சண்முகம், இன்னொன்று விஜயபாஸ்கர். சி.வி. சண்முகம் அவர்கள் பற்றின பேச்சே டோட்டலாக ஆஃப் ஆயிடுச்சு. ஆனால் விஜயபாஸ்கர் தினந்தோறும் ஒரு ஆலோசனை கூட்டத்தை எங்கோ ஒரு இடத்துல நடத்திக்கிட்டே இருக்கார். அவர் இன்னைக்கு போவார், வெளியில் போவார், நாளைக்கு போவார், ஆதரவாளரோடு வெளில போவாருங்கிறது அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. மாவட்ட செயலாளர் ஆஃபீஸோட கீயும் கொடுக்கப்பட்டாச்சு. யாருக்கிட்ட? புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள்ட்ட சி.வி. சண்முகம் ஒப்படைச்சாச்சு, விஜயபாஸ்கரும் ஒப்படைச்சாச்சு. அதாங்க, சி.வி. சண்முகத்தை பற்றி எனக்கு தெரியாதுங்க. ஆனால் விஜயபாஸ்கரை பற்றி வரக்கூடிய தகவல்கள் வந்து அவர் பாதை தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறார். அவர் விஜய் கட்சிக்கு தாவேகா போவதற்கு பெரிய அளவில் முயற்சி செய்தார். இந்த முயற்சி பலனளிக்கவில்லை. விஜய் அவரை சேர்த்து கொள்ள மறுத்து விட்டார். திமுகவோடு இப்பொழுது அவர் பேசுவதாக தகவல்கள் வருகின்றன. அப்படின்னா அவர் ராஜினாமா பண்ணிட்டு தான் போகணும். ராஜினாமா பண்ணுறத தவிர ஒரு வழி கிடையாது. அது விரும்பி ராஜினாமா செய்தால் அவர் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ராஜினாமா பண்ணாமல் திமுகவில் போய் சேர்ந்தார்னா ஆட்டோமேட்டிக்காக பதவி பறி போயிடும். பறி போச்சுனாலும் அடுத்த தடவை அவர் நிற்கலாம் எலெக்ஷனில். விஜயபாஸ்கர் இன்றைக்கு திக்கு தெரியாத காட்டில் நின்று கொண்டிருக்கிறார். எடப்பாடி கிட்ட போக முடியல, ஏதோ ஒன்று தடுக்குது. தாவேகாவிடம் மிகுந்த பிரயத்தனப்பட்டார், கஷ்டப்பட்டார். மனுக்கள் மேல் மனுக்களை போட்டு பார்த்தார். கதவை நன்றாக தட்டினார், அந்த கதவு திறக்கவில்லை. கடைசியாக கிடைத்த தகவல் அவர் திமுகவுடனும் பேசுகிறார் என்பது. தாவேகா போகிறதுன்னு முடிவு பண்ணவர் திமுகவுடையும் தான் போவார், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. திமுகவோட போனால் அது பொருத்தமானதாக இருக்கும். ஏன்னா குட்கா வழக்கு புகழ் மன்னன் விஜயபாஸ்கர் என்ற வார்த்தைக்கு வார்த்தை பேசிய மு.க. ஸ்டாலினும் அவருடைய தளபதிகளும் வழிமேல் விழி வைத்துத்தான் காத்திருப்பார்கள் விஜயபாஸ்கர் போன்றவர்களை கட்சியில் சேர்த்து கொள்வதற்கு. எப்படி செந்தில் பாலாஜியை ஊழலில் மூழ்கி முத்தெடுத்த செந்தில் பாலாஜியை எப்படிலாம் பேசலாம் சேர்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி ஊழல் செய்வதில் கின்னஸ் ரெக்கார்ட் படைத்த இவர் ஹெல்த் மினிஸ்டர் என்று பிரதமர் மோடியிடம் எடப்பாடி பழனிசாமி விஜயபாஸ்கரை விமான நிலையத்தில் 2018-19 அறிமுகப்படுத்திய போது நோனோ இவர் ஹெல்த் மினிஸ்டர் இல்லை, வெல்த் மினிஸ்டர் என்று பிரதமர் சொன்னார். அந்த ஒரு அப்பழுக்கற்ற ஒரு நேர்மையாளரை திராவிட முன்னேற்ற கழகம் தன் கட்சிக்குள் சேர்த்து கொள்கிறது என்றால் மிக அற்புதமான ஒரு
விஷயம், மிக அற்புதமான ஒரு நிகழ்வு என்று தான் நம்ம அதை பார்க்கிறோம். இளம் வயதிலே அமைச்சரானவர்கள் ஆ. செந்தில் பாலாஜியும் விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர். அந்த ஒரு இதற்கு சொந்தக்காரர்கள் ஆமா. 26 வயசுல எம்எல்ஏ ஆக்கப்பட்டவர் யாரு? விஜயபாஸ்கர். விஜயபாஸ்கர் தமிழ்நாட்டில். நீங்க யாரெல்லாம் வந்து மிக அதிகமாக ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானார்களோ, மிக அதிகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தப்பட்டதோ, அவர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு திமுகவில் இருக்காங்க. அவங்க அத்தனை பேரும். ஸோ இது திமுகவோட சிறப்பு குணங்களில் ஒன்று. அவரோட இயற்கையான புகலிடம் திமுக தான். இவ்வளோ தூரம் ஊழல் பண்ணாருன்னா அவர் திமுக தான் போகணும், வேற எங்கேயும் போக முடியாது. ஏன்னா மோடியோட பிஜேபியில் எப்படி ஊழல் எங்கே வேணால் ஊழலை பண்ணிட்டு பிஜேபிக்குள்ளே போனால் வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி எடுத்து சுத்தப்படுத்தி அயன் பண்ணி வெளியில் கொடுத்துட்றாங்களோ, திமுகவில் நீங்கள் போனீங்கன்னா வாஷிங் மிஷின்லாம் கூட போடுறது கிடையாது. நீங்கள் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் சேர்ந்தீங்கனாலே நீங்கள் புனிதராகி விடுவீர்கள், புனித பசுவாகி விடுவீர்கள். அவருடைய இயற்கையான புகலிடம், வரலாறு காணாத ஊழலுக்கு சொந்தக்காரர், ஏகப்பட்ட சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை வழக்குகளை எதிர்கொண்டிருப்பவர் விஜயபாஸ்கர். அவருடைய இயற்கையான புகலிடம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். திமுகவோடு கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தியதால தான் நாங்கள் எப்படி அங்கே போய் சேர்றதுன்னு சொல்லி தான் நாங்கள் போய் வாக்களித்தோம்னு சொன்னவர்கள் தானே வராங்க. அதுதான் அரசியல். இவங்க வெளியில் வந்ததுக்கு சொன்ன காரணம், இவங்க திமுகவோட போகிறதுக்கு எடப்பாடி முயற்சி பண்ணார். திமுகவோட ஆதரவோட முதலமைச்சராக முயற்சி செய்தார். எங்களால் அதை தாங்க முடியவில்லை. ஐயகோ, எப்பேற்பட்ட கட்சி இது! அம்மாவும் புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் வளர்த்த கட்சி. தீய சக்தி திமுகவோடு சேர்ந்து முதலமைச்சராக முயற்சி செய்தார். அதனால தான் நாங்கள் கொள்கை குன்று விஜய் அவர்கள் பக்கம் நகர்ந்து போனோம் என்று இவர்கள் வெளிப்படையாகவே பேசினார்கள். கட்சியில் திடீர்னு விஜய் கைவிட்டு விட்டார். சிவசேனா வழக்குப்படி பார்த்தா 25 பேரும் டிஸ்குவாலிஃபை ஆகி நடுத்தருக்கு போவாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அதனால் விஜய் வந்து பேர் கெட்டுப்போகுது அரசுக்கு, எதற்காக இவர்களை சுமக்க வேண்டும்னு அவர் இவங்களை கடைசி நேரத்தில் கைவிட்டுட்டு அவர் போயிட்டார். குறிப்பாக விஜயபாஸ்கரை சேர்த்துக்கொள்ள விஜய் ஆர்வம் காட்டவில்லை என்கிறார்கள். மற்றவங்களை எல்லாரையும் விட விஜயபாஸ்கர் விவகாரத்தில் விஜயபாஸ்கர் மிகுந்த முயற்சி மேற்கொண்டார், பிரயத்தனப்பட்டார் என்கிறார்கள். பெரிய அளவில் கஷ்டப்பட்டிருக்கிறார் திமுகவுக்கு போவதற்கு. ரெண்டு தரப்பிலுமே உறுதிப்படுத்துகிறார்கள். திமுக தரப்பிலையுமே சரி, அதிமுக தரப்பிலுமே பேசிய நண்பர்கள் வந்து அது உண்மைதான் என்கிறார்கள். அவருடைய செயல்பாடுகளை பார்த்தாலே நமக்கு அது தெரிகிறது. பட் விஜய் சில விஷயங்களை விஜய் ரொம்ப வினோதமான ஒரு விசித்திரமானவராகத்தான் இருக்கிறார். பாராட்டணும் அதை வந்து. அப்படியே உள்ள எல்லாரையும் சேர்த்துக்கிறது இல்லை. யூஸ்வலாக மற்றவங்கள வந்து இப்போ ஸ்டாலினாக இருந்தால் உடனே சேர்த்துக்கிட்டு இருப்பார். இவர் சேர்த்துக்க மாட்டேன்றார். தனியாக ஆட்சி வந்து ஊசலாட்டத்தில் தான் இருக்குது. உங்களுக்கு ஒன்றும் முழு அளவில் மெஜாரிட்டி இல்லை. நித்தியகண்டம் பூர்ணாயுஸ் தான் கவர்மெண்ட்டு. ஆனாலும் அவர் சேர்க்க மறுக்கிறார். அது ஒரு எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் ஜோசப் விஜயிடம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணமாக, ஒரு பாசிட்டிவான ஒரு அம்சமாக நான் பார்க்குறேன். அதை இப்படி இந்த மாதிரி ஒரு மெஜாரிட்டி இல்லாதவங்க, ஒரு 10 சீட்டு மெஜாரிட்டி குறையிறவங்க கடகடன்னு எல்லாரையும் சேர்த்துப்பாங்க. ஆனால் அவர் சேர்க்கல, அப்படி சேர்க்க மாட்டேன்றாரு. விஜயபாஸ்கர் எல்லாம் சேர்க்க மறுக்கிறார். ஏன்னா அந்த முத்திரை மேலே விழுந்துரும்னு பயப்படுறாங்க அவங்க வந்து. இத்தனைக்கும் விஜயபாஸ்கர் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர். அவர் விஜய் கட்சிக்கு போனால் கூட அவர் தொகுதியில் அவர் ஜெயிப்பார். அந்த அளவுக்கு சொந்த செல்வாக்கு உண்டு அவருக்கு. பட் அப்படிப்பட்டவரையும் அவர் விஜய் சேர்க்க மறுக்கிறார். அது ஒரு பாராட்ட வேண்டிய குணாம்சம் தான் முதலமைச்சரிடம் நான் பார்க்கிறேன். நிஜமா சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு பதில். நன்றி சார்.